ஹாய் வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். இப்போ தமிழ்நாட்டில் நம்ம நிறைய கேட்குறது வந்து கர்மா. ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்களா, கர்மாவை பற்றி பேசிட்டார், கர்மாவை பற்றி பேசிட்டாருன்னு. ஆனால் ஆக்சுவலி இந்த கர்மாங்கிறது வந்து ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கு, ஈஸியாக அக்செப்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஏன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து யார் மேலேயும் பழி போட தேட மாட்டீங்க. ஓகே, இது வந்து நம்மளோட கர்மா அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அந்த சிச்சுவேஷனோடு நீங்கள் ஃபைட் பண்ண மாட்டீங்க. அப்போ நீங்கள் எந்த எனர்ஜி ஃபைட் பண்ணுறதுக்கு லூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து ஆக்கப்பூர்வமாக உங்களால் செயல்படுத்த முடியும். அண்ட் மோரோவர் நம்ம படிக்கிற நிறைய புக்ஸு, நம்ம ஹிந்துயிசம் ஸ்கிரிப்சர்ஸ் ஆகட்டும், வந்து கிறிஸ்டியானிட்டி ஆகட்டும், இஸ்லாம் ஆகட்டும், எந்த மதமாக இருந்தாலுமே வந்து இம்மை மறுமை பற்றி பேச தான் செய்யுது. ஸோ இந்த கர்மா, இந்த மறுபிறவி எல்லாமே உண்மை தான். ஏசு கூட மறுபிறவி எடுத்து, அதாவது உயிர்த்தெழுந்தார் இல்லையா. ஸோ இதை பற்றி பேசலாம். ஒரு பெரிய வில்லேஜ் இருந்துச்சு. அந்த வில்லேஜில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஏழ்மையான ஒருத்தர் இருந்தார். ஏழ்மைனா அவர் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த மாதிரி, பணக்காரர் கிடையாது, பட் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ஒரு நல்ல மனிதர். அவர் வந்து அந்த ஊரில் இருந்த ஒரு நாயை வந்து சோறு போட்டு வளர்த்துட்டு இருந்தாராம். அந்த நாய் வந்து கொஞ்சம் அடிபட்டு உடல்நிலை சரியில்லாமல் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அந்த நாயை வளர்த்துட்டு இருந்தாராம். அப்போ வந்து அந்த ராஜாவோட மந்திரியோட தேர் வந்து இந்த நாய் மேலே ஏறி நாய் செத்து போச்சு. ஒரே மனசு வருத்தம், அழுதுட்டுருக்கப்போ அந்த ஊரில் ஃபஸ்ட்டு சன்னியாசி ஒருத்தர், ஒரு சாது ஒருத்தர் சொன்னாராம், இது வந்து எல்லாம் கர்மாப்படி தான் நடக்குது அப்படின்ட்டு. அது எப்படி கர்மாப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தப்போ, நீ வந்து வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்னாச்சு, இன்னொரு நாள் வந்து இந்த இவர் இருக்கார் இல்லையா வயசானவர், அவரோட வீட்டு வாசல் அந்த மந்திரி நடந்து போயிட்டுருக்கும்போது அந்த ஊரோட ராஜகுமாரி இருக்காங்க இல்லையா, அவங்களோட தேர் மோதி அதே இடத்துல வந்து இந்த நாயக்கொன்னாள் வந்து இறந்து போயிட்டாரான். அப்போ வந்து ஆனால் அந்த பொண்ணு இருக்கால, அந்த ராஜகுமாரி, அவள் வந்து ரொம்ப ராங்கி பிடிச்சவ, கொஞ்சம் கூட அவளுக்கு ரிமோர்ஸே கிடையாது. அவள் பாட்டுக்கு அவளோட தேரை ஓட்டிட்டு போயிட்டாலாம். இதையும் பார்த்து பாருங்கள் எப்படியெல்லாம் உலகத்தில் இருக்காங்க, ஏன் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் திருப்பி சொன்னார், இது கர்மாப்படி தான் நடக்குது. இப்போ அந்த நாயை எப்படி கொண்டானோ அதே போல் கர்மா இவனுக்கு வந்து வேலை செஞ்சிருச்சு பாத்தியா அப்படின்னு. அப்போ இவர் கேட்டனா, அப்போ அந்த ராணி வந்து எதுக்கு அவ்வளோ ராங்கி பிடிச்சவளாக இருக்கா, பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்காளே, அவள் வந்து கொஞ்சம் சாந்தமாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது இவர் சொன்னாராம், வந்து பாரு, அவள் வந்து ரொம்ப கொடுசுலியாக இருக்கா, ஆனாலும் உனக்கு வந்து அவன் மேலே பரிவு வருது, ஏன்னா இதுக்கும் கர்மா தான் காரணம் அப்படின்ட்டு. அது எப்படி கர்மா காரணமாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு, உனக்கு வந்து நீ நல்லா வாழணும்னு உனக்காக ரொம்ப அநியாய வழியெல்லாம் பண்ணி சொத்து சேர்த்த உன்னோட அம்மா தான் நீ நல்லா இருக்கணும்னு அவள் வந்து பண்ணிவிட்டு அந்த பாவத்துக்கு வந்து இப்போ கோவக்காரியாக பிறந்து அனுபவிக்கிறா வந்து. ஸோ எல்லாமே வந்து கர்மாப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்லி புரிய வச்சாராம். உன்னோட இந்த பாசத்துக்கும் காரணம் அதுதான், பிகாஸ் போன ஜென்மத்தில் உங்களுக்கு இருந்த விட்டக்குறை தொட்டக்குறை அப்படின்ட்டு. இது வந்து ஒரு ஃபன்னி ஸ்டோரியாக நம்ம எடுத்துக்கலாம். பட் ஆனாலும் நம்ம பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம புனர்ஜென்மம், அடுத்த ஜென்மம், அதுக்கு போன ஜென்மம்க்கெல்லாம் போக வேண்டாம். இந்த பிறவிலே வந்து நீங்கள் பண்ணுற ஒரு விஷயங்களுக்கும் வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா, நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதை நீங்கள் அறுவடை பண்ணுவீங்க. வினை விதைத்தவன் வினையறுப்பான், திணை விதைத்தவன் திணையறுப்பான். இது வந்து ரொம்ப 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 சத்தியமான உண்மை. ஸோ நீங்கள் உங்களோட எண்ணங்கள் ஆகட்டும், செயல்கள் ஆகட்டும், உங்களோட வார்த்தைகள் ஆகட்டும், எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எப்போவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா நீங்கள் அந்த கேரை அங்கே வந்து காட்டலன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கான பலாப்பலன்களை வந்து நீங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும். என்னோடய லைஃப்பில் நானே இது வந்து பல தடவை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம யாரையும் ஹர்ட் பண்ண வேண்டாம், யாரை பற்றியும் நம்ம வரி பண்ண வேண்டாம், நம்ம பற்றி மட்டும் நம்ம வரி பண்ணலாம். நம்ம நிறையா நேசிக்கலாம், நம்ம சொல்கிற வார்த்தைகளை வந்து கேர்ஃபுல்லாக பயன்படுத்தலாம். நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்குற வைப்ஸு, எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தோம்னா அடுத்தவங்க மட்டும் இல்லை, நாமளும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இது வந்து உண்மையான ஒரு வாக்கு. நீங்கள் பண்ணி பார்த்து நீங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். கீப் வாட்சிங் பாசிட்டிவ் ட்ரைப்ஸ்.